ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம மணி அண்ட் கிரெடிட் சாப்டரில் நெக்ஸ்ட் வீடியோ செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவோட இந்த சாப்டர் வந்து முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். ஓகேங்களா, டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு பார்த்தோம்னா எது வச்சுட்டு எப்படி வந்து லோன் கொடுப்பாங்க. அதாவது நம்மளுக்கு லோன் அப்படின்னு ஒன்று, கிரெடிட் அப்படின்னாலே வந்துட்டு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லோன். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு லோன் அப்படிங்கிற ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த எலிஜிபிலிட்டினா என்னென்ன இருக்கணும், என்னென்ன வந்து நம்மக்கிட்ட இருந்தால் வந்துட்டு நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிரெடிட்டோட, அதாவது லோனோட ஒரு அடிப்படைகள் என்னென்ன, லோன் கிடைக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும்ல, எல்லாம் தான் என்ன அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். ஓகேங்களா, லோன் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஒரு லோன் வந்து இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கிட்டையோ இல்லைனா ஏதோ ஒரு நார்மலான ஒரு மணி லெண்டர்கிட்டையோ வந்துட்டு ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த லோனுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பே பண்ணணும், அதாவது வட்டி. ஓகேங்களா, வட்டி அசல் அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பே பண்ணணும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எது கூட சேர்த்து பே பண்ணணும், அதாவது அலாங் வித் தி ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் தான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா அசல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கினீங்களோ அதுதான் பிரின்சிபல். அதுக்கு மாதம் இல்லைனா வாரம் வந்து வட்டி ஏறும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு ஒரு 5% இல்லைனா 10% அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் வட்டி வந்து ஏறும், வட்டி வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பிரின்சிபலும் வந்து சேர்த்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த லோன் அக்ரிமெண்ட்டை, அதாவது ஒரு டாக்குமெண்ட் மாதிரி, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அதிலே வந்து இதெல்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. என்னென்னா இவ்வளோ பணம் நீங்கள் வாங்குறீங்க, இதுக்கு வந்துட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பே பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த லோன் அக்ரிமெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ லெண்டர்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கோலாட்ரல் வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க. லெண்டர்ஸ் அப்படின்னா யார் கடன் கொடுக்குறாங்களோ அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா யார் கடன் வாங்குறாங்களோ அவங்களோட கோலாட்ரல் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். அசெட் தட் தி borrowers owns such as land, building, vehicle, livestock, அப்புறம் டெபாசிட்ஸ் வித் பேங்க். ஓகேங்களா, இப்போ என்ன கோலாட்ரல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரோவர்ஸ் வந்து என்னென்ன வச்சுருக்காங்க, அவங்களோட சொத்து என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னென்னவா இருக்கலாம் அப்படின்னா லேண்டாக இருக்கலாம், இல்லைனா பில்டிங், வீடு, அந்த மாதிரி இருக்கலாம், வீடு, அப்புறம் வாகனம், அப்புறம் வந்துட்டு லைஃப் ஸ்டாக், ஆடு மாடு, அப்புறம் வந்து அவங்க பேங்க்கில் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வந்துட்டு ஒன்று போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு கன்சிடர் பண்ணி இது எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸையும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா லெண்டர்ஸ் வந்துட்டு வாங்கி வச்சுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த பாரோவர்ஸ்னால் வந்துட்டு அந்த பர்டிகுலர் லோனை வந்து பே பண்ண முடியல, அந்த பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இல்லைனா பர்டிகுலர் அந்த பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் வந்து சேர்த்து பே பண்ண முடியல அப்படின்னா இந்த பாரோவர் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அந்த அவங்களோட அந்த ஓகே பாரோவரோட பாரோவரோட இது வாங்கிப்பாங்க, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் விற்று அவங்களோட கோலாட்ரல், அவங்களோட சொத்து எல்லாத்தையும் இந்த லெண்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆக்கிரமிச்சுப்பாங்க. ஓகேங்களா, அதாவது சப்போஸ் இப்போ வந்து பாரோவர்னால லோன் வந்து அந்த டைமுக்குள்ளே பே பண்ண முடியல, இல்லைனா பே பண்ண முடியலை, அவங்களால முடியவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, லெண்டர்ஸ் யார் கடன் கொடுக்குறாங்க, மணி லெண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கோலாட்ரல் எல்லாத்தையும் வந்து இவங்க வாங்கி வச்சுப்பாங்க, அவங்களோட கோலாட்ரல் எல்லாத்தையும் வந்துட்டு இவங்களுக்கு சொந்தமாக்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சொந்தமாக்கிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாரோவர்ஸ் வந்துட்டு அவங்களோட வட்டி வந்து கட்ட தேவையில்லை அப்படின்ட்டு சொல்கிறான். ஓகேங்களா, ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, கோலாட்ரல், டாக்குமெண்டேஷன் ரெக்குயர்மெண்ட், மோட் ஆஃப் ரீபேமெண்ட், இது எல்லாமே என்ன தான் வரும், எதில் வரும் அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்டில் வரும். ஓகேங்களா, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் வந்து ஒன் கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து இன்னொன்று கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட்க்கு வந்துட்டு டிஃபர் ஆகும். ஓகேங்களா, ஃபார்மல் செக்டார் இருக்குது, இன்ஃபார்மல் செக்டார் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கிரெடிட்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் வந்து இருக்கும். ஓகேங்களா, இப்போ இன்ஃபார்மல் செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மணி லெண்டர் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து அதிகமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து யார் கடன் வாங்க வராங்களோ அவங்கள வந்து பர்சனலாக தெரியும்.
இப்போ மணி லெண்டர் அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன ஊர்னா அந்த ஊரில் அவங்க கூட பழக்கம் இருக்கிறவங்க தான் வந்துட்டு பணம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கையில் அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எனக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வேணும், ஆதார் கார்டு தாங்க, இது தாங்க, பான் கார்டு தாங்க, அந்த மாதிரி ரேஷன் கார்டு தாங்க, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் தாங்க அப்படின்லாம் எதுவும் வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் இன்ஃபார்மலில் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் ரெக்குயர்மெண்ட் வந்து அதிகம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி வந்து வேரி ஆகும் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு பார்த்தாச்சு, வட்டி. ஓகேங்களா? கோலாட்ரல்னால் சொத்து, டாக்குமெண்டேஷன் ரெக்குயர்மெண்ட்னா இந்த மாதிரி அதாவது ஆதார் கார்டு, பான் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இந்த டாக்குமெண்டேஷன் ரெக்குயர்மெண்ட். மோட் ஆஃப் ரீபேமெண்ட் ஒன்று கேஷா இல்லைனா செக்கா இல்லைனா ஆன்லைன் பேமெண்ட்டா, இதெல்லாம் வந்துட்டு மோட் ஆஃப் ரீபேமெண்ட்டில் வரும். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா மேகா, அதாவது மேகா அப்படிங்கிறவங்களோட ஒரு கேஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 5 lakh rupees வந்துட்டு பேங்க்லேருந்து லோன் வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா வீடு வாங்குறதுக்காண்டி பேங்க்கில் 5 லட்சம் வந்து லோன் வாங்குறாங்க. ஸோ இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னா 12%. அதாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 12%. ஸோ இவங்களோட லோன் வந்து எப்போ ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 10 வருஷத்துக்குள்ளே வந்து ரீபேமெண்ட் பண்ணணும். மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மாதம் கட்டணும். 10 வருஷம் தான் வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்க மேக்ஸிமம் டைம். 10 வருஷத்துக்குள்ளே மாதம் வந்து கட்டி, அதாவது வட்டியும் கட்டணும், அந்த அசலும் சேர்த்து கட்டணும். வருஷத்துக்கு வந்து 12% வந்துட்டு, அதாவது மொத்தமாக 5 லட்சம் அப்படின்னா அந்த 5 லட்சத்தில் 12% வந்துட்டு ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவங்க அந்த மேகா வந்துட்டு இந்த பேங்க்லேருந்து லோன் வாங்குறதுக்கு இவங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எதாவது பேங்க் அப்படின்னாலே ரொம்ப ஃபார்மலாக எல்லாமே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பேங்க்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ஷோயிங் ஹர் எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட், சேலரி, ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும், அதாவது அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க, அப்புறம் அவங்களோட சேலரி எவ்வளோ, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு, அதாவது அவங்களோட கோலாட்ரல்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையும் வந்துட்டு மேகாட்டிருந்து பேங்க் வந்து வாங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்மல் சோர்ஸஸோட ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே வந்து 3 ஃபார்மர்ஸோட கேஸ் பார்க்க போகிறோம். 3 பேருமே வந்து கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா இன்ஃபார்மல் சோர்ஸஸில் வந்துட்டு லோன் வாங்குறான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா ஷியாமல், அடுத்து அருண், ராமா அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஷியாமலோட கேஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஷியாமல் அப்படின்னு பார்க்கையில் அவர் வந்துட்டு ஒரு சின்ன வில்லேஜில் வந்துட்டு ஒரு ஃபார்மராக இருக்கார். அவரோட 1.5 ஏக்கர்ஸ் லேண்ட் வந்துட்டு கல்டிவேட் பண்ணுறதுக்காண்டி அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி யாருக்கிட்ட வந்து லோன் வாங்கினாரு அப்படின்னா, இது ஃபுல்லாகவே இன்ஃபார்மல் செக்டார் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு மணி லெண்டர்கிட்ட வந்துட்டு வாங்குறாரு. ஓகேங்களா? எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னா பணம் வந்து வாங்குறாரு. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு அப்படின்னா வந்துட்டு 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மந்த்லி. ஓகேங்களா? அதாவது 60% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி. அதாவது போன தடவை மேகாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ பார்த்தோம், 12% தான் வந்து ஆனுவலி வந்துடுது. அதே வந்துட்டு இந்த இன்ஃபார்மல் சோர்ஸில் பார்த்தோம்னா 60% வருது ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மணி லெண்டர்கிட்ட அவங்க வில்லேஜில் இருக்கிற ஒரு மணி லெண்டர்கிட்ட வந்து பணம் வாங்கி அவரோட நிலத்தை வந்து விவசாயம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இவரோட ஒரு அக்ரிகல்ச்சரல் ட்ரேடர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா லோன் வந்து வாங்குறார். ஓகேங்களா? ஸோ இவரோட லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னா 3% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்துட்டு வாங்குறாரு. பெர் மந்த்துக்கு வந்து 3% இன்ட்ரெஸ்ட் ரேட் வாங்குறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரேடர் என்ன பண்ணிடுவார்னா அவரே வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கிராப்ஸு, சீட்ஸு, இந்த மாதிரி ஃபார்ம் இன்புட்ஸ் என்னென்னலாம் தேவைப்படுமோ உழுகிறதுக்கு, அப்புறம் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரேடரே வந்துட்டு இந்த ஷியாமலுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ இந்த ஷியாமல் வந்து கடைசியில் வந்துட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணும். என்ன அப்படின்னா ப்ராமிஸ் இல்லை, அந்த இதை வந்து செயல்படுத்தணும். என்ன அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சர் ட்ரேடருக்கே வந்துட்டு இவரோட விற்பனை, இவர் நிலத்தில் விளைஞ்ச எல்லாத்தையும் இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரேடர்கிட்டே வந்துட்டு வித்துறணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டு வச்சிருக்கிறாரு.
யாரு? ஷியாமல். ஓகேங்களா? ஸோ, இதனால என்ன ஆகும்னா, இந்த அக்ரிகல்ச்சர் ட்ரேடர் வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து ஷியாமல்ட்ட இருந்து பொருள் வாங்கிக்கிறலாம். அது மட்டும் இல்லாம ஷியாமல்ட்ட இருந்து அதாவது ஷியாமலுக்கு ஹெல்ப்பும் பண்றாரு. ஷியாமல்ட்ட இருந்துட்டு கம்மியான ரேட்டுக்கும் வந்து இவர்னால பொருளும் வாங்கிக்கிறலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ, இதில வந்து 2 பேருக்குமே வந்து பெனிஃபிட் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து அதாவது 2 பேருக்குமே சொல்றத விட அந்த அக்ரிகல்ச்சர் ட்ரேடருக்கு வந்துட்டு டபுள் பெனிஃபிட் இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது யாரு அப்படின்னு பார்க்க போறோம் அப்படின்னா அருண். ஓகேங்களா? இவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா 7 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு. ஓகேங்களா? 7 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு. இவரோட கேஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபார்மல் செக்டார் ஆஃப் கிரெடிட் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இவர்ட்ட எவ்வளோ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 7 ஏக்கர்ஸ் இருக்கு. சோன்பூர்லேயே வந்துட்டு இவர் தான் வந்துட்டு ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் ஃபார்மர். அது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பேங்க்ல வந்து லோன் வாங்குறாரு. இவரோட அக்ரிகல்ச்சர் இவர் ஃபார்ம் பண்றது, கல்டிவேட் பண்றதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு எதனால வந்து பூர்த்தி பண்றாரு அப்படின்னா, பேங்க்ல வந்து லோன் வாங்குறாரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 8.5% பெர் ஆனம். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு வந்து வட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 8.5%. ஓகேங்களா? இதே ஷியாமலோட கேஸ் பாருங்க 60% பெர் ஆனம். ஓகேங்களா? அதாவது 60% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதே வந்து அருணோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா 8.5% தான். ஓகேங்களா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்ல விளைச்சல் இருக்குது. நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் இவர் என்ன திருப்பி பேங்க்கோட லோன் வந்து அடைக்கணும்ல. ஸோ லோன் அடைக்கிறதுக்காண்டி அதை உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்காண்டி இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட லேண்டில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஏரியாவில் இருக்க விளையிற கிராப்ஸ் எல்லாத்தையும் விற்கிறாரு. விற்றுட்டு அந்த விற்கிறதுலேருந்து ப்ராஃபிட் வரும்ல, அந்த ப்ராஃபிட் வந்துட்டு பேங்க்கில் கொடுத்து கடன் அடைக்கிறாரு. மீதி இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் இவர் வந்து அவரோட யூஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கிறார். அவரோட எக்ஸ்பென்சஸ்க்காண்டி வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு அருண். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அருண் வந்துட்டு ஒரு ரிச் அண்ட் ப்ராஸ்பரஸ் ஃபார்மராக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர் வந்துட்டு ஒரு ஃபார்மல் செக்டார் ஆஃப் கிரெடிட்டில் வந்துட்டு லோன் வாங்குறாரு. ஸோ இதனால் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? அடுத்தது யார் அப்படின்னா ராமா. ஓகேங்களா? இவங்க என்னென்னா வந்துட்டு இவங்களுக்கு எந்த ஒரு லேண்டும் இல்லை. ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு பொண்ணு தான். ஓகேங்களா? இவங்களுக்கு எந்த ஒரு லேண்டும் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் லேபராக தான் இருக்காங்க. கூலி தொழிலாளியாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிலத்துல வந்து களை எடுக்கிறது, விதைக்கிறது இந்த மாதிரி வேலை தான் இந்த ராமா வந்து பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நிறைய அதாவது செவரல் மந்த்ஸ்க்கு வந்துட்டு நிறைய வேலையே இருக்காது. வருஷத்தில் நிறைய மாதம் வேலை இருக்காது. மாதத்தில் நிறைய நாள் வந்துட்டு வேலை இருக்காது. ஸோ வேலை இல்லைன்னா என்னென்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பணமும் வந்து கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ திடீர்னு அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலோ இல்லைனா ஏதாவது ஃபேமிலியில் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலோ அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயர் அதாவது அந்த லேண்ட் ஓனர். ஓகேங்களா? ஒரு சின்ன லேண்ட் ஓனர்கிட்ட வந்துட்டு எப்போதுமே வந்து கடன் கேட்பார். அவர் என்ன பண்ணுவார்னா 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் மந்த்லி வந்து 5% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போடுறாரு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்து இந்த ஃபார்மர் அந்த ஒரு எம்ப்ளாயரோட ஃபார்ம்லேயே வந்து வேலை பார்த்தே வந்து இந்த கடனை வந்து கழிக்க பார்க்குறாங்க. அட் ப்ரெசென்ட் இப்போதைக்கு வந்து அவங்கக்கிட்ட எவ்வளோ வந்து கடன் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா 5,000 ருபீஸ் வந்து கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இந்த கடனை அடைக்கிறதுக்காண்டியே மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட ஃபார்ம்லேயே வந்துட்டு இவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. ஓகேங்களா? என்னதான் இருந்தாலும் அவர் வந்துட்டு இவங்களை வந்து ரொம்ப நல்லாலாம் ட்ரீட் பண்ண மாட்டார். ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணாலும் இவங்களுக்கு வேறு வழி கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து திடீர்னு ஏதாவது ஒரு கஷ்டம்னு போய் நின்றா அவர் வந்து உதவி பண்ணுறாருல. ஸோ எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணாலும் இவங்க வந்து தாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா லோன் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஃபார்மல்னால் என்னென்னு பார்த்தாச்சு, பேங்க்லேருந்து. இன்ஃபார்மல்னால் என்ன, மணி லெண்டரு இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இவங்கக்கிட்டேருந்து வர்றது இன்ஃபார்மல்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது ரூரல் ஏரியாஸில் அதாவது வில்லேஜ் ஏரியாஸில் என்னென்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இது வந்து கிட்டத்தட்ட வந்து பேங்க் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து மெம்பர்ஸாக வந்துட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் ஒரு 30-40 பேர் வந்துட்டு ஒரு குரூப் மாதிரி சேர்ந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு வந்து ஒன்று வச்சு கண்டக்ட் பண்ணி இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் வந்துட்டு
அங்கே வந்து டெபாசிட் பண்ணுவாங்க ஓகேங்களா. டெபாசிட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் பேங்க் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். என்ன ஒரு இதுனா பேங்க்கில் வந்துட்டு அந்த லோன் இந்த லோன் அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் அப்படின்ட்டு வந்துட்டு கேட்பாங்கல்ல. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் அந்த மெம்பர்ஸே இருக்கிறதுனால மெம்பர்ஸை வந்துட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஆளை தெரிகிறதுனால இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நம்பி வந்து அந்த பணத்தை வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்துட்டு ஒரு மெம்பர்ஸ் ஓகே, அதாவது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு கிறிஸ்டெக் கோஆப்ரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு சொசைட்டி வந்துட்டு சோன்பூரில் இருக்குது. அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் கிட்டத்தட்ட 2300 ஃபார்மர்ஸ் வந்துட்டு மெம்பர்ஸாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினால் அவங்களால வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் லோன்ஸ் வந்து வாங்க முடியுது. அக்ரிகல்ச்சர் ட்ரேடு, ஃபிஷரிஸ் லோன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ், அப்புறம் வெரைட்டி ஆஃப் அதர் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கிறதுனால ஈஸியாக வந்து இவங்களால் வாங்க முடியுது. பேங்க் ஏன் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா பேங்க் இப்போ ஏதோ ஒரு மூலை முடுக்கில் இருந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு பேங்க்கில் வந்து லோன் கேட்குறாங்க அப்படின்னு வைங்களேன். ஸோ வந்து பேங்க்குக்கு வந்து அவர் யாருன்னு தெரியுமா? ஸோ சப்போஸ் பேங்க்கில் கடன் வாங்கிட்டு அவர் எங்கேயாவது ஓடி போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்னால தான் வந்துட்டு பேங்க் வந்துட்டு எனக்கு அந்த டாக்குமெண்ட் வேணும் இந்த டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸாக கேட்குறாங்க ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா ஃபார்மல் செக்டார் கிரெடிட் இன் இந்தியா ஓகேங்களா. லோன்ஸ் அப்படின்னு பார்த்தா என்ன அப்படின்னு சொன்னால் 2 டைப் இருக்குது. ஒன்று என்னென்னா ஃபார்மல், இன்னொன்று என்னென்னா இன்ஃபார்மல் ஓகேங்களா. ஃபார்மல் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க்ஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ். இன்ஃபார்மல் அப்படின்னா மணி லெண்டர், ட்ரேடர், எம்ப்ளாயர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லோரும் எதில் வருவாங்க அப்படின்னா இன்ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட்டில் வந்து வருவாங்க ஓகேங்களா. இப்போ என்ன முதவே பார்த்தாச்சு என்ன அப்படின்னா ஆர்பிஐ தான் என்னென்னா சூப்பர்வைஸ் பண்ணும் ஓகேங்களா. அதாவது ஃபார்மல் சோர்சஸ் ஆஃப் கிரெடிட் வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ணும். அப்புறம் என்னென்னா இதுதான் வந்து என்ஷூர் பண்ணிக்கும். அதாவது இந்தியாவில் இருக்கிற எல்லா பேங்க்ஸ்லேயுமே வந்துட்டு கண்டிப்பாக 15% அமௌண்ட் இருக்கா அப்படின்னு போன வீடியோவில் என்ன சொன்னேன் அப்படின்னா எல்லா பேங்க்லேயும் வந்துட்டு அதாவது இந்த லெண்டர்ஸ் பாரோவர்ஸ்க்கு வந்துட்டு அதாவது டெபாசிட்டர் பாரோவர்ஸ்க்கு வந்துட்டு இடையில மீடியேட் பண்ணுறது என்ன அப்படின்னா பேங்க்குன்னு சொன்னேன். பேங்க்கில் வந்து எப்போவுமே 15% வந்து பணம் இருக்கும். மித்த பணம் எல்லாமே யாருக்கு போயிடும் அப்படின்னா பாரோவர்ஸ்க்கு கடன் கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு சொன்னேன்ல. ஸோ அதுதான் ஆர்பிஐ தான் வந்து என்ஷூர் பண்ணிக்கும் எப்போதுமே பேங்க்கில் 15% இருக்குது அப்படின்ட்டு 15% அமௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ ஆர்பிஐயோட மெயின் இன்டென்ஷன் என்ன அப்படின்னா லோன்ஸ் வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மெயின் இன்டென்ஷன். அதாவது ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ், ட்ரேடர்ஸ் இவங்களுக்கு மட்டும் கொடுக்காம சின்ன கல்டிவேட்டர்ஸ், சின்ன இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கோங்க இவங்களுக்கும் என்னென்னா லோன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்பிஐயோட மெயின் இன்டென்ஷன். ஆனால் வந்துட்டு ரியாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து கொடுக்கறது கிடையாது ஓகேங்களா. ஏன்னா அவங்களுக்குன்னு வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட் அப்புறம் வந்து ஒரு ஒர்த்தியான கோலாட்ரல் இது எதுவுமே வந்துட்டு அதிகம் இல்லாததுனால ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு என்னென்னா ஒரு நல்ல ஒரு வெல்தியான பீப்புளுக்கு தான் வந்துட்டு லோன்ஸ் கொடுக்குறாங்க. புவரான பீப்புளுக்கு வந்து பேங்க்லேருந்து லோன் கிடையாது ஓகேங்களா. அடுத்தது என்னென்னா ஆர்பிஐ தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் எதுக்கு அப்படின்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்துட்டு எந்தெந்த பேங்க்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு யார் தான் பார்ப்பா அப்படின்னா ஆர்பிஐ தான் பார்க்கும் ஓகேங்களா. பட் இன்ஃபார்மல் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபார்மல் செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே இல்லை ஓகேங்களா. இப்போ ஃபார்மல் சோர்சஸில் இதுதான் நடக்குது இதுதான் நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ணுறது யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே இன்ஃபார்மல் சோர்ஸ் அப்படின்னு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் வந்து கிடையாது ஓகேங்களா. ஸோ இவங்க அவங்க இஷ்டத்துக்கு வந்து வட்டி வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. எதில் அப்படின்னா இன்ஃபார்மல் அதாவது மணி லெண்டர் இவங்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல இவங்க எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகமான வட்டியில் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா பாரோவர் யார் கடன் வாங்கினாங்களோ அவங்க சும்மாவே வந்துட்டு பணம் வந்துட்டு கம்மியாக இருக்கிற பணம் கஷ்டத்தில் இருக்கிறதுனால தான் வந்து கடன் வாங்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து அதிகமான வட்டி போட்டு கடன் வந்து கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா
இவங்கனால வந்துட்டு ஈஸியாக வந்து பே பண்ண முடியல. இப்போ வந்து அவங்க வந்து ரூ. 100 ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 80 வந்து இவங்களோட கடன் அடைக்கிறதுக்கே போயிடுது. ஓகேங்களா? ஸோ லார்ஜ் பார்ட் ஆஃப் பாரோவர்ஸ் ஏர்னிங் இஸ் யூஸ் டு ரீபே தி லோன். ஓகேங்களா? அந்த லோனை வந்து அடைக்கிறதுக்கே அவங்களோட முக்கால்வாசி சம்பளம் வந்து போயிடுது. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குன்னு வந்து ரொம்ப கம்மியான இன்கம் தான் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் டு பி ரீபேட் இஸ் கிரேட்டர் தென் தி இன்கம் ஆஃப் தி பாரோவர். ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட் ரீபே பண்ணணுமோ அது வந்துட்டு எவ்வளோ அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது கம்பேர்ட் டு தி இன்கம் ஆஃப் பாரோவர். அதாவது பாரோவர் வந்துட்டு அதாவது கடன் வாங்கினவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதை விட அவங்க வந்து அதிகமான கடன் வாங்கியிருக்காங்க, அதை விட அவங்க அதிகமான கடன் வந்து ரீபே பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா டெப்ட் ட்ராப் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ இந்த டெப்ட் ட்ராப் அப்படின்னா அந்த கடன்லேருந்து மீண்டு வர முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மெனி ஆஃப் த ஃபார்மர்ஸ் வந்து அதாவது சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு வந்து இதுதான் வந்து இந்த டெப்ட் ட்ராப் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம வந்து இது பண்ணணும், இதை நம்ம எராடிகேட் பண்ணணும். ஸோ இவங்களை இந்த மாதிரி நார்மல் ஃபார்மர்ஸு இந்த மாதிரி புவர் பீப்புள் இவங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க்கு கோஆப்ரேட்டிவ் செக்டார்ஸ் வந்துட்டு நிறையா வந்து கடன் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறான். ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன ஆகும்னா பீப்புளுக்கு வந்துட்டு நிறையா இன்கம் வந்துட்டு கிடைக்கும். ஸோ வந்து மக்கள் வந்து தைரியமாக போய் கடன் வாங்குவாங்க. அவங்க வந்து கிராப்ஸ்லாம் விளைய வைப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் செட்டப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சீப் அண்ட் அஃபோர்டபுள் கிரெடிட் வந்து வில் லீட்ஸ் டு தி கண்ட்ரீஸ் டெவலப்மெண்ட். அதாவது ஒரு செக்டாரில் அதாவது ஒரு மக்களுக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கு சீப்பான கிரெடிட் வந்து கிடச்சுன்னா சீப்பான அமௌண்ட்டில் லோன் கிடச்சிச்சு அப்படின்னா அதாவது சீப்பான அமௌண்ட்டாக குறைஞ்ச வட்டியில் வந்து லோன் கிடச்சிச்சு அப்படின்னா இட் லீட்ஸ் டு தி கண்ட்ரிஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபார்மல் அண்ட் தி இன்ஃபார்மல் கிரெடிட்டை ஹூ கெட்ஸ் வாட். ஓகேங்களா? அதாவது 4 குரூப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னா புவர் ஹவுஸ்ஹோல்டு வித் ஃபியூ அசெட்ஸ், வெல் ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட்ஸ், ரிச் ஹவுஸ்ஹோல்ட்ஸ். ஓகேங்களா? அது வந்து ஒரு கிராஃப் மாதிரி பார்த்துடலாம். ஓகேங்களா? பை சார்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா புவர் ஹவுஸ்ஹோல்டு. ஓகேங்களா? புவர் ஹவுஸ்ஹோல்டு இங்கே பாருங்கள், ப்ளூனா என்னென்னா பர்சன்ட் ஆஃப் தி லோன் ஃப்ரம் தி ஃபார்மல் செக்டர், ஆரஞ்சுனா என்னென்னா இன்ஃபார்மல் செக்டர். ஓகேங்களா? புவர் ஹவுஸ்ஹோல்டில் பாருங்கள் ஆரஞ்சு தான் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஆரஞ்சு அதிகமாக இருக்குன்னா அதிகமான பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃபார்மலில் போகிறாங்க, அதாவது மணி லெண்டர் இவங்கள்ட்ட போகிறாங்க. ப்ளூ அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஃபார்மலில் போகிறாங்க, ஃபார்மல்னால் பேங்க் இந்த மாதிரி போகிறாங்க. ஓகேங்களா? ஹவுஸ் ஹோல்ட் வித் ஃபியூ அசெட்ஸ், அதாவது சொத்து வந்து கம்மியாக இருக்கிற அசெட்ஸ். ஓகேங்களா? இவங்க வந்து 62% ஓரளவு பரவாயில்ல. ஓகேங்களா? ஓரளவு என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்மலில் தான் போகிறாங்க. ஆரஞ்சு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ஃபார்மலில் போகிறாங்க. ஓகேங்களா? வெல் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் ஓகே மிடில் கிளாஸ் மாதிரி. ஓகேங்களா? ஒரு மிடில் கிளாஸோட கொஞ்சம் ஹையஸ்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க. ஓகேங்களா? அவங்க என்னென்னா 73% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மல் பேங்க்ஸில் தான் வாங்குறாங்க, 27% இன்ஃபார்மல் அதாவது மணி லெண்டர்ஸ் தான் வாங்குறாங்க. ரிச் ஹவுஸ்ஹோல்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 83% என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மல் அதாவது பேங்க்கில் தான் வாங்குறாங்க, 17% கம்மியாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃபார்மலில் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா புவர் வந்து புவராக தான் போயிட்டுருக்காங்க, ரிச் வந்து ரிச்சாக தான் போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதாவது புவர் தான் வந்துட்டு ஃபார்மலில் வாங்கி உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஆனால் புவர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா இன்ஃபார்மலில் வாங்கி உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை வந்து குறைச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து சொல்கிறான். ஓகேங்களா? அர்பனில் வந்து புவர் ஹவுஸ் ஹோல்டு வந்து 85% கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா இன்ஃபார்மல் சோர்ஸில் தான் வாங்குறாங்க. ரிச் வந்து 90%க்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்மலில் தான் வந்து வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா ரிச் ஹவுஸ் ஹோல்டு வந்து சீப் கிரெடிட் ஃப்ரம் தி ஃபார்மல். ஓகேங்களா? இதே புவர் ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது ரிச் ஹவுஸ் ஹோல்டு ரிச்சாக இருக்கிறவங்க வந்துட்டு சீப்பான கிரெடிட், இப்போ அவங்களுக்கு லோனே தேவைப்படுது, பண தேவை இருக்குது, என்ன தான் ரிச்சாக இருந்தாலும் பண தேவை இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸியாக போய் பேங்க்கில் போய் லோன் வாங்கி அவங்களோட கடன் வந்து ஈஸியாக அடைச்சிடலாம். இதே புவர் பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பண தேவை வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மணி லெண்டர்ஸ்ட்டு போய் அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கி அதை அடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக ஆயிடுது. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா ஃபார்மல் செக்டார் என்னென்னா ரூரல் பீப்புள் அதாவது வில்லேஜ் பீப்புளோட கிட்டத்தட்ட half ஆஃப் தி டோட்டல் கிரெடிட் நீட்ஸை தான் வந்து ஃபார்மல் செக்டார் வந்து
பூர்த்தி பண்ணுது. ஓகேங்களா? அதாவது பாதி பேரை விட கம்மியான பேர் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேங்க்ஸில் வந்து லோன் வாங்குறாங்க. மித்தபடி எல்லாருமே எங்கே தான் போகிறாங்க அப்படின்னா இன்ஃபார்மல் தான் போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேங்க்ஸும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸும் தே ஷுட் இன்க்ரீஸ் தேர் லெண்டிங் பர்டிகுலர்லி இன் தி ரூரல் ஏரியாஸ். ஓகேங்களா? அதாவது பேங்க்கும் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் அவங்க வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அதாவது எனக்கு அது வேணும் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட், கொலாட்ரல் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் சொல்லாமல் அவங்களோட லோன்ஸ் வந்து கொடுக்க வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மக்கள் வந்து இன்ஃபார்மல் சோர்சஸில் அதிகமாக டிபெண்ட் ஆகாமல் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பேங்க்குக்கு போகிறதே நம்ம வந்து ஒரு தொல்லையாக தான் நினைப்போம். ஓகேங்களா? பேங்க்குக்காரனாலே இவனா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம். ஓகேங்களா? பேங்க்கு போகணுன்னாலே நம்மளை வந்து அங்கே அலைய விட்டு இங்கே அலைய விட்டு ரொம்ப அலைய விடுவாங்க. ஸோ பேங்க்னாலே வந்துட்டு யூஸ்வலாக மக்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் வில்லேஜில் இருக்க பீப்புளெலாம் மேக்ஸிமம் வந்து இல்லிட்ரேட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? படிக்காதவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸ்லாம் தெரியாது. பேங்க்கில் இருக்க அதை ஃபில் பண்ணுங்கள், இதை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தெரியாது. ஸோ இதனால் வந்துட்டு இவ்வளோ ப்ரொசீஜர்ஸ் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் எடுக்கிறதுக்கு டைரெக்டாக போய் மணி லெண்டர்கிட்ட போய் பணம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேங்க் வந்து என்ன பண்ணணும், இட் ஷுட் என்ஷூர் தட் எவ்ரி ஒன் ரிசீவ்ஸ் தி லோன். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் ஃபார் தி புவர். ஓகேங்களா? இப்போ நோ பேங்க்ஸ் இன் தி ரூரல் ஏரியாஸ். ஓகேங்களா? யூஸ்வலாக வந்துட்டு இப்போ நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா வில்லேஜ் ஏரியாஸில் ஏதாவது நீங்கள் பேங்க்ஸ் பார்த்துருக்கீங்களா? கிடையாது. வில்லேஜ் ஏரியாஸில் மேக்ஸிமம் வந்து பேங்க்ஸ் வந்து இருக்காது. மேக்ஸிமம் பேங்க்ஸ் அப்படின்னு பார்த்தாலே வந்து டவுன்ஸு சிட்டிஸ் இந்த மாதிரி ஏரியாவில் தான் வந்து பேங்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வில்லேஜ் ஏரியாஸில் இருந்தாலுமே ரூரல் ஏரியாஸில் பேங்க்ஸ் இருந்தாலுமே என்னென்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் தி லோன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து பேப்பர் டாக்குமெண்ட், கோலாட்ரல் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து கேட்குறதுனால ரூரல் ஏரியாஸில் பேங்க்ஸ் இருந்தாலுமே வந்து கஷ்டம் தான் லோன் வாங்குறது. ஓகேங்களா? ஸோ இன்ஃபார்மல் லேண்டர்ஸ், அதாவது மணி லேண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட பாரோவர்ஸ், அதாவது கடன் யார் கேட்குறாங்களோ அவங்கள வந்து பர்சனலாக தெரியும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரே ஊரில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து யார், அவங்க அப்பா யார், அவங்களோட பூர்வீகம் என்ன, அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, ஜாகிரஃபி என்ன எல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? அதாவது இன்ஃபார்மல் லெண்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒருத்தவங்க வந்து பணம் கேட்குறாங்க, அவங்க பற்றி எல்லாம் தெரியும். ஓகேங்களா? அவங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன சொத்து இருக்குது எல்லாமே வந்து இந்த இன்ஃபார்மல் லெண்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ வந்து நம்பி வந்து பணம் கொடுப்பாங்க. எந்த ஒரு கோலாட்ரல் டாக்குமெண்ட்டும் இல்லாமல் வந்து பணம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் வந்து அவங்க வந்து இப்போ ஆல்ரெடி வந்து பணம் வாங்கியிருக்காங்க, அந்த ஒரு பர்டிகுலர் மணி லெண்டர்கிட்ட ஆல்ரெடி வந்து பணம் வாங்கியிருக்காங்க. பணம் வாங்கிட்டும் என்னென்னா திருப்பி அந்த கடனை அடைக்காமையே இன்னொரு தடவை கேட்குறாங்க அப்படின்னாலும் பணம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ்னாலேயும் வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மணி லெண்டர்ஸ்ட்டு தான் மேக்ஸிமம் போய் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொன்று ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நோ ரெக்கார்ட்ஸு, ஹராஸ் புவர் பாரோவர்ஸ். ஓகேங்களா? என்ன அப்படின்னா அதிகமான வட்டி இருக்கும், அப்புறம் எந்த ஒரு ரெக்கார்டும் இருக்காது. நீங்கள் இவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இருக்காது. அப்புறம் வந்து கடன் கொடுக்கல அப்படின்னா வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க நினச்ச போக்குக்கு வந்துட்டு இந்த புவரான ஃபார்மர்ஸ், அந்த புவர் பாரோவர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஓகேங்களா? இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதாவது குழு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது சுய உதவிக்குழு, அதாவது உங்கள் ஊர்லேயே வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அம்மாக்களோ இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்க யாராவது வந்துட்டு இந்த குழுவில் இருக்கேன், நான் அந்த குழுவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? குழு கட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து யூஸ்வலாக வந்து 15 to 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? 15லேருந்து 20 பேர் இருப்பாங்க. எல்லாருமே வந்து அவங்கள வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தெரிஞ்சவங்க தான், நெய்பர்ஹுட் பக்கத்து வீட்டுக்காரவங்க ஒரு குழுவாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி அப்படின்னா அவங்கள்ட்ட எவ்வளோ பணம் இருக்கோ எல்லாத்தையும் வந்துட்டு சேர்த்து வைப்பாங்க. ஓகேங்களா? சேர்த்து வைப்பாங்க. இது எல்லாத்தையும் சேவிங்ஸ் வந்து எவ்வளோ வேரி ஆகும் அப்படின்னா ₹25 100 இல்லைன்னா அதுக்கும் மேலே வந்துட்டு சேவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சேவ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க, சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இது மேக்ஸிமம் வந்து யார் இருப்பா அப்படின்னா ரூரல் புவர் உமன் தான் இருப்பாங்க. வில்லேஜில் இருக்க ஏழை பெண்கள் தான் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? கிராமத்தில் இருக்க ஏழை பெண்கள் தான் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ திடீர்னு வந்து அதில் இருக்கிற மெம்பர்ஸ் யாருக்காவது திடீர்னு ஏதாவது பண கஷ்டம்
கஷ்டம் வருது, பண தேவை வருது அப்படின்னா அந்த குரூப்லேருந்தே வந்து லோன் எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்காங்கல்ல. ஸோ அந்த சேர்த்து வச்சதுலேருந்தே வந்து என்ன பண்ணலாம்னா லோன் வந்து எடுத்துக்கலாம். இவங்க வந்து வட்டியும் பே பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த வட்டி வந்து என்ன இருக்குன்னா மணி லெண்டர்ஸ் கொடுக்குறதோட, அதாவது இந்த இன்ஃபார்மல் செக்டார்னு சொல்கிறோம்ல, அந்த மணி லெண்டர்ஸ் கொடுக்குறத விட இவங்க வந்து கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் வந்துட்டு வாங்குவாங்க. ஓகேங்களா. அடுத்தது என்னென்னா, சப்போஸ் இப்போ வந்து ஒரு இயர், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது, கடன் கொடுக்குறது, இந்த மாதிரி இதில் வந்து இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப், இந்த சுயஉதவிக்குழு வந்து ரெகுலராக இருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ இவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் ரெகுலராக இருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணலான்னா பேங்க்கில் வந்து லோன் வாங்குறதுக்கு வந்துட்டு எலிஜிபிளாக ஆவாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னா, இவங்க வந்துட்டு இப்போ ஒரு குழுவாக தானே இருக்காங்க, ஒரு குரூப்பாக இருக்காங்கல்ல. ஸோ இப்போ யாராவது ஒரு ஆள்னால வந்துட்டு அந்த ஒரு பேமெண்ட் பண்ண முடியலன்னா மித்தவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு அந்த பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் பேங்க்குக்கு. ஓகேங்களா. ஸோ இதனாலே என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் வந்து இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்துட்டு லோன் கேட்டாங்கன்னா ஈஸியாக வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இந்த எஸ்ஹெச்சி இவங்களுக்கு வந்து இவங்க லோன் கொடுக்குறதுக்கு வந்து எந்த ஒரு கோலாட்ரலும் வந்து தேவை கிடையாது. இவங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெகுலராக வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு வந்தாங்கனாலே இவங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து ஈஸியாக வந்து லோன் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் அந்த டீமில் அந்த குரூப்பில் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸு, அதாவது சேவிங்ஸ் இல்லைனா லோன் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து யார் முடிவெடுப்பா, முக்கியமான முடிவெடுப்பா அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கவங்களுக்கு தான். முக்கியமாக இவங்க தான் லீடர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எதுவும் இருக்காது. ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் நான் ரீபேமெண்ட், அதாவது சப்போஸ் யாராவது ஒரு ஆள் வந்து பே பண்ண முடியல அப்படின்னா மித்தவங்க எல்லாரும் சேர்ந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதனாலே வந்துட்டு பேங்க் வந்துட்டு ஒரு எப்படின்னா தைரியமாக வந்து இந்த எஸ்ஹெச்ஜிஸ்க்கு வந்துட்டு லோன் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எஸ்ஹெச்ஜி அப்படிங்கிறது தான் வந்துட்டு பில்டிங் பிளாக் ஆஃப் ரூரல் புவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இவங்க என்ன அப்படின்னா விமன் வந்துட்டு ஃபினான்ஷியலி வந்துட்டு அவங்கள வந்து ஸ்டேபிள் ஆக்குறது தான் வந்து இந்த எஸ்ஹெச்சி. ஓகேங்களா. பெண்களாலேயும் எல்லாம் முடியும் அப்படின்ட்டு பெண்களும் ஒரு குழு சேர்ந்து அவங்களாலேயும் எல்லாம் முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த செல்ஃப் ரிலையண்ட், அவங்களையும் அவங்க நம்பி இருக்கிறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த எஸ்ஹெச்சியோட ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா. ஸோ ரெகுலராக வந்துட்டு மேக்ஸிமம் மீட்டிங் நடக்கும். ஸோ இந்த மீட்டிங்கில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவாங்க. ஹெல்த், நியூட்ரிஷன், டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது கிராமின் பேங்க் ஆஃப் பங்களாதேஷ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ். ஓகேங்களா. என்ன சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி புவருக்கு வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கிராமின் பேங்க் அப்படிங்கிறவங்க என்ன அந்த அந்த கிராமின் பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி புவர்ஸ்க்கும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லோன் வந்து கொடுக்குறாங்க. யூஸ்வலாக பேங்க் அப்படின்னா புவர் வந்துட்டு லோன் கொடுக்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க பே பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேரண்டி வந்து பேங்க்குக்கு வந்து யாருனாலையும் கொடுக்க முடியாததுனால ஸோ பேங்க் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா புவருக்கு வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த கிராமின் பேங்க் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புவருக்கு வந்துட்டு லோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. 1970s தான் வந்து பேங்க் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2018 கிட்டத்தட்ட 9 மில்லியன் மெம்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க இந்த கிராமின் பேங்க்கில். எத்தனை வில்லேஜஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 81,600 வில்லேஜ். ஓகேங்களா. பெங்களாதேஷில் இருக்க 81,600 வில்லேஜில் இருந்து கிட்டத்தட்ட 9 மில்லியன் பீப்புள் இந்த பேங்க்கோட ஒரு மெம்பராக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து புவருக்கு மட்டும் இல்லை, விமன் இவங்க எல்லோரும், அதாவது பேக்வேர்டாக யாரெல்லாம் வந்து நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து லோன் கொடுத்து அவங்க எல்லாரோட ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கிராமின் பேங்க் வந்து ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா. இவ்வளோதான் இந்த சாப்டர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.